ஹாய் குட்டீஸ், என்ன பண்ணுறீங்க? எல்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டிங்களா? என்ன நடத்துனாங்க ஸ்கூலில்? நடத்துனதெல்லாம் புரிஞ்சதா? புரிஞ்சதை வீட்டுக்கு வந்து முகம்லாம் கழுவிட்டு திரும்ப என்ன பண்ணுறீங்க? பால் டீ எல்லாம் குடிச்சிட்டு நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணி பாருங்கள். ஹோம்ஒர்க் கொடுத்தா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சுட்டு சமத்தா உட்காந்து படிங்க. அதோட ஆன்ட்டி போடுறதையும் பாருங்கள். ஆன்ட்டி போடுறது புரியுதுன்னா புரியுதுன்னு சொல்லுங்கள், புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்கள். ஓகே குட்டி? இப்போ கா வரிசை பார்க்க போகிறோம். கா வரிசை நான் தான் உயிர் எழுத்துக்கும் மெய் எழுத்தும் போட்டோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த கா எப்படி வரும், எதுலேருந்து வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால தான் இப்போ ஆன்ட்டி கா வரிசையே போடுறேன். கா எப்படி வரும்? இக்கு ப்ளஸ் ஆ கா. புரியுதா? இக்கு ப்ளஸ் ஆ கா. கான்னு வருதா? அடுத்தது மறுபடியும் இக்கு ப்ளஸ் இந்த இக்குங்கிறது கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது மட்டும் மாறும். இங்கே பாருங்கள், இக்கு ப்ளஸ் ஆ கா. இக்கு ப்ளஸ்ஸு ஆ என்ன வரும்? ஆ. அதுக்கு என்ன வரும் இந்த பக்கத்தில்? கா. கா பக்கத்தில் தொணக்கால் போடணும். புரியுதா தங்கம்? இக்கு ப்ளஸ் ஆ கா. அப்புறம் மறுபடியும் அடுத்தது என்ன வரும்? ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? அடுத்தது என்ன வரும்னு உங்களுக்கு தெரியுங்களா? கண்டிப்பாக தெரியும். ஆனால் தெரிஞ்சும் தெரியாத மாரி இருப்பீங்க. அப்படி தானே? அடுத்தது இக்கு ப்ளஸ் ஆ சொன்னோம் பார்த்தீங்களா? ஆ ஆ. அடுத்தது இங்கே என்ன வரும்? ஈ. ஓகேவா? இக்கு ப்ளஸ் ஈ என்ன வரும்? கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா தங்கம்? கீ. ஓகே. இக்கு ப்ளஸ் ஈ கீ. அடுத்தது என்னது சொல்லுங்க? இக்கு ப்ளஸ் ஈ. இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா? அ ஆ இ ஈ வருதுங்களா? இக்கு ப்ளஸ் ஈ கீ வருதா? கீ வந்துருச்சா தங்கம்? அடுத்தது அடுத்தது என்னன்னு கண்டுபிடிங்க. இக்கு ப்ளஸ் ஈக்கு அடுத்தது என்ன வரும்? ஊ. இ ஆ ஆ இ ஈ ஊ. ஊ வந்துருச்சு பார்த்தீங்களா? இக்கு ப்ளஸ் ஊ என்ன வரும்? கு. புரியுதா? ஆன்ட்டி சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியுதுன்னா புரியுதுன்னு சொல்லுங்கள், புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்தது இக்கு ப்ளஸ் என்ன வரும்? ஊ. ஊக்கு என்ன வரும்? கூ. ஓகேவா? கூன்னு வருதா? அடுத்தது இக்கு ப்ளஸ் என்னது? அ ஆ இ ஈ உ ஊ என்ன வரும்? ஏ. ஏ தானே தங்கம் வரும்? அப்படி தானே? இக்கு ப்ளஸ் ஏ என்ன வரும்? கே. புரியுதா நான் நடத்துறது உங்களுக்கு புரியுதுங்களா? கே. ஓகே. கேன்னு வருது பார்த்தீங்களா? இப்போ இந்த எழுத்தை வச்சு என்ன உச்சரிக்கணுங்கிறத புரிஞ்சுக்கங்க. அடுத்தது இக்கு ப்ளஸ் அந்த 2 கோட்டுக்குள்ளேயே எழுதணும். ஓகேவா? இக்கு ப்ளஸ் ஏ. ஏன்னு போடுறோம் பார்த்தீங்களா? இக்கு ப்ளஸ் ஏ என்னது? இது வந்து ஒத்த கொம்பு போட்டு கா போடுறது கே. இது ரெட்டைக்கொம்பு. ரெட்டைக்கொம்பு போட்டு போகிறது என்னது? கே. அந்த எழுத்தோட உச்சரிப்பு வருது பார்த்தீங்களா? இ ஏ கே வருது பார்த்தீங்களா? கே. அடுத்தது என்னது? கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஏ ஏ ஐ. ஐ தானே வரும்? ஐ. ஐ எப்படி போடுவீங்க? இக்கு ப்ளஸ் ஐ கை. ரெட்டைக்கொம்பு போட்டு கா போடணும். புரியுதா? கை. இக்கு ப்ளஸ் ஐ கை. அடுத்தது என்னது? ஐக்கு அடுத்தது என்ன வரும் தங்கம்? ஐ ஓ. ஏ ஏ ஐ ஓ. ஓகேவா? ஓ தானே வரும்? ஓ. அப்போ இக்கு ப்ளஸ் ஓ என்ன வரும்? கோ. கரெக்டா? கரெக்டாக ஆன்ட்டி போடுறது கரெக்டாக தங்கம்? கோ. ஓகேவா? இக்கு ப்ளஸ் ஓ கோ. புரியுதா? அடுத்தது இக்கு ப்ளஸ் ஓக்கு அடுத்து என்ன வரும்? ஓ. ஓ வருதுங்களா? ஓக்கு என்ன வரும்? ரெட்டைக்கொம்பு போட்டு கா போட்டு பக்கத்தில் தொணக்கால் போட்டு அது என்னது? கோ. கோன்னு வருதுங்களா? இக்கு ப்ளஸ் ஓ கோ. ஓகேவா தங்கம்? அடுத்தது இக்கு ப்ளஸ் ஓ ஔ. ஓ ஓ ஔ. ஓ தானே தங்கம் வரும்? ஔ தானே வரும்? ஔ என்ன வரும்? அவுக்கு எப்படி போடணும்? அப்படி போட்டு போட்டிங்க என்ன வரும்? ஔ கவ். இப்படி போட்டு ஒத்த கொம்பு போட்டு கா போட்டு பக்கத்தில் இந்தமாரி லா போட்டோம்னா கவ். ஓகேவா? ஓகே தங்கம். இப்போ இது புரியுதா? என்ன எப்படி போட்டிருக்குன்னு புரியுதா தங்கம்? ஃபஸ்ட்டு இந்த லைனை பாருங்கள். ஃபஸ்ட்டு கா வரிசையை பார்க்குறோம். இக்கு ப்ளஸ் ஈக்குவல் கா. கா ரீட் பண்ணி பாருங்கள். இக்கு ப்ளஸ் ஆ கா.
இக்கு ப்ளஸ் ஆ கா. இக்கு ப்ளஸ் இ கீ கி. இக்கு ப்ளஸ் இ கீ. இக்கு ப்ளஸ் உ கு. இக்கு ப்ளஸ் உ கூ. இக்கு ப்ளஸ் ஏ கே. இக்கு ப்ளஸ் ஏ கே. இக்கு ப்ளஸ் ஐ கை. இக்கு ப்ளஸ் ஓ கோ. இக்கு ப்ளஸ் ஓ கோ. இக்கு ப்ளஸ் ஔ கௌ. இதெல்லாம் என்னது? கா வரிசை. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் காஞாச்சாவை கரெக்டாக எழுத முடியும். ஓகே, டாட்டா.